ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்முகம் ரத்னாவை தேடிட்டு இருக்கும்போதே ரத்னா இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இதை கேட்டு பயங்கர ஆத்திரம் அடைகிறாங்க சண்முகம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெங்கடேஷை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வீட்டுல எல்லாருமே ரத்னாவை காணோம்னு சொல்லி பதறி போயிருக்காங்க. அப்போ வைகுண்டம் வர்றாரு. என்னாச்சுடா, புள்ள கிடைச்சுதா அப்படிங்கிறாங்க. இல்லப்பா, எல்லாம் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு வீரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு கடற்கரை யோரத்தை காமிக்கிறாங்க. செந்தூர் கடற்கரை யோரத்துல தான் ஒரு போலீஸ்மேன் வந்து ரத்னாவோட பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டுல போன் நம்பர் இருக்கு. அந்த போன் நம்பரை அடிக்கிறாரு. பார்த்தா இது என்ன பிரசிடென்ட் நம்பர் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டபிள் போன் பண்றாரு. சண்முகத்தை காமிக்கிறாங்க. சண்முகம் அந்த போன் பாக்குறாரு. யாரா போன்ல அப்படின்னு பரணி கேக்குறாங்க. இது கான்ஸ்டபிள் தான் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டார அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்லுங்க கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, இது உங்க போன் நம்பர்னு தெரியுங்க ஐயா. செந்தூர் கடற்கரை ஓரத்துல நாங்க ரோந்து போய்கிட்டு இருந்தப்போ இந்த பர்ஸ் கிடைச்சதுங்க. இந்த பர்ஸை ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் தெரிஞ்சது அதுல ஒரு போன் நம்பர் இருந்தது. உங்களுக்கு அதான் பண்ணினேன். உங்க நம்பர் யா, இந்த பர்ஸ் யாருதுன்னு தெரியுமா அப்படின்னு. இது என் தங்கச்சி ரத்னாவோட பர்ஸ், நீ அப்படியே வேக, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. வீட்டுல இருக்க எல்லாத்துக்கிட்டே சொல்லிடுறாரு. கிளம்புறாங்க. இவர் ஸ்பீக்கர் போட்டு பேசுறதுனாலதான் எல்லாத்துக்குமே கேட்டுது. வேக வேகமா எல்லாரும் கிளம்பி போறாங்க. இவங்க அந்த கடற்கரைக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அங்க சிவபாலன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பதறி அடிச்சு வண்டிய ஸ்டாண்டம் கூட போடாம அப்படியே வண்டியை போட்டுட்டு வேகமா போறாரு சண்முகம். அத்தான் என்னத்தான் இப்படி சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கிட்ட சிவபாலன் சொல்றாங்க. அப்புறம் 2 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. என்ன விஷயம்னு வந்து எல்லாம் கேக்குறாங்க. ரோந்துக்கு வந்துட்டு இருந்தா ஐயா, அப்போ இந்த பர்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இது யாருதுன்னு தெரியுமா அப்படிங்க. ஐயோ, இது ரத்னாவு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் கத்திட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள இல்ல, என் தங்கச்சி இது மாதிரி தப்பான முடிவு எடுக்கவே மாட்டா, அவ தைரியமானவ, அவ இங்கதான் எங்கிட்டாச்சும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா ரத்னான்னு ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டே புலம்பிக்கிட்டே போறாரு சண்முகம். கனி ஒரு பக்கம் சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே போறாங்க. நம்ம இசைக்கு ஒரு பக்கம், பரணி ஒரு பக்கம், ஆள் அழுக்கு ஒவ்வொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்ஸை வச்சுக்கிட்டே அந்த கடலை பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு வைகுந்தம். கனி கத்திக்கிட்டே போறாங்க. ரத்னாக்கா ரத்னாக்கான்னு கூப்பிட்டுட்டே போகும்போது பார்த்தா ஒரு தூரத்துல ஒரு செருப்பு மணலுக்குள்ள பதிஞ்சு இருக்கு. அதை போய் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா ரத்னாவோட செருப்பு அப்படிங்கிறது தெரிய வருதா. உடனே எல்லாத்தையும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. இசக்கி ஓடி வர்றாங்க. அக்கா, இப்படி அக்காவோட செருப்பு இருக்கு அப்படின்னு பதறி போயிடுறாங்க. இசக்கியும் அவங்களும் அங்கேயே இங்கேன்னு போய் தேடிட்டு கத்திட்டு அழுதுட்டு அப்படியே அந்த கடற்கரை ஓரத்திலேயே அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையில ஏதோ ஒன்று தட்டுப்படுது. அதை எடுத்து பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அது ரத்னாவோட கொலுசுதான். அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணன் அண்ணன்னு நம்ம கனி கூப்பிடுறாங்க, பரணியையும் கூப்பிடுறாங்க. கனி எல்லாரும் ஓடி வர்றாங்க. என்னாச்சு என்னாச்சுங்க போது அந்த கொலுசு செருப்பு ரெண்டையும் காமிச்சோன்னே கத்து கத்துன்னு கத்துறாரு சண்முகம். என் தங்கச்சியை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, நான் அதுக்கும் கூட வக்கு இல்லாதவன் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு, என் தங்கச்சியவே காப்பாற்ற முடியாத நான் உயிரோட இருக்கணும், என் தங்கச்சி போனா அந்த கடல்லே நானும் போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேகமா அந்த கடல்ல போய் விழுக போறாரு. இவங்க எல்லாருமே அப்படியே ஓடி வந்து புடிச்சு வச்சுக்கிறாங்க. போகாத போகாதுன்னு பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்காரு சண்முகம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? அந்த வெங்கடேஷ் தான். அவனை நான் சும்மா விடதா இல்ல, அவனை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது வெங்கடேஷ் வீட்டை காமிக்கிறாங்க. வெங்கடேஷோட மாமா வந்திருக்காரு. டே, என்னடா அவ காணா போனதை இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கியாடா, ஏதாச்சும் தப்பாக்கு இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உண்மையிலதான் படிய போடுவாங்க. அப்புறம் நீ தான் மாட்டிட்டு முழிக்கணும். நீ பேசாம என்ன பண்ண தெரியுமா, எல்லாரும் நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம், இங்க எல்லா பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாமா, அப்படிலாம் வர முடியாது மாமா, அவங்களுக்காக நம்ம இதுக்கு பயந்துட்டு போகணும் அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றாங்க. டே, கொஞ்சம் பேசாம இருடா, இதெல்லாம் பெரிய பிரச்சனை, போலீஸ் கிளீஸ் கிட்ட அந்த சண்முகம் சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான், அதை விட சண்முகம் உன்னை சும்மா விட மாட்டான், போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றாரு வெங்கடேஷ். டேய், முதல்ல நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லும் போதே வெங்கடேஷ் அப்பாவும் சொல்றாங்க, மாமா சொல்றதாண்டா கரெக்ட், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துணியை எடுத்து வச்சுட்டு கிளம்பி வெளியே வந்து கதவை சாத்திட்டு வர்றாங்க. கரெக்டா போலீஸ் வந்து நிக்குது. அம்மா போலீஸு அப்படின்னு சொல்றாங்க. டே டே, நீ ஒன்னும் பேசாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா போலீஸ் வர்றாங்க. உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு கைது பண்றீங்க? ரத்னாவை கொலை பண்ணல, அதுக்கு
இருக்காங்க. நானா கொலை பண்ண? அவ தொலைஞ்சு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவ தொலைஞ்சு போகலடா, அவ செத்து போயிட்டா. அவ செத்து போனதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க பண்ண கொடுமைனால தான் அவ செத்து போயிட்டா. அதனால உன சும்மாலாம் விட முடியாது. வான்னு சொல்லிட்டு வெங்கடேஷ கூப்பிடுறாங்க. வரமாட்டேன்னு சும்மா சிலுத்துக்கிறாரு. 2 தொம்முன்னு அடிய போட்டு வாடான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறப்ப கூடவே பாத்தீங்கன்னா அவங்க மாமா, அப்பா, அம்மா எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. இதுக்காக எங்க மாமா, அப்பா, அம்மா எல்லாம் கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் தான் உடனே வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தரன்னு புடிச்சிட்டு இழுத்துட்டு போறாங்க. பொட்டுக்கல கடலை சந்தனம் இருக்காரு பாருங்க. அவரு சொல்றாரு, தப்பு பண்ணது அவங்க, என்ன எதுக்கு சார் பிடிக்கிறீங்க? ஐயோ வாயா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னடா பண்றது அப்படின்னு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இறங்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா அங்க சண்முகத்துல இருந்து எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. சண்முகம் இவங்கள பார்த்தோன்னேவே பயங்கர பத்திரகாளியா மாறிறாரு. வேகமா வந்து நெஞ்சிலே ஒரு ஒத்த வைக்கிறாரு. சண்முகம் இப்படி பறந்து போய் விழுகிறாரு. வெங்கடேஷ சும்மாலாம் விழ சும்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வைகுந்தம் வெங்கடேஷோட அப்பாவையும் அவங்க மாமாவையும் தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. முக்காவாசி அவங்க அப்பாவை தான் அடி அடின்னு அடிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் மாமா இருக்காருல்ல, அவரை துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப வெங்கடேஷ் மாமா சொல்றாங்க, சார் தப்பு செஞ்சது அவங்க, எனக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? எதுக்கு சார் என்ன புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்னை விடுங்க சார், நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது எசைக்கு சொல்றாங்க, அண்ணே அவளை விட்டாதண்ணே, இதுக்கு முக்கியமான காரணமே இவர்தான். தூண்டி 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 இவங்களை ஏத்து விட்டுட்டு இருக்காரு அண்ணா, விட்டாதீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் அண்ணா கிட்ட சொல்றாங்க. வெங்கடேஷ போட்டு அடிக்கிற அடியில எல்லாம் அசந்து போயிடுறாங்க. போலீஸ் எல்லாரும் ஓடி வந்து சண்முகத்தை புடிச்சிடுறாங்க. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா ஒத்த வளைச்சிட்டு இருக்காங்க. சண்முகத்தை புடிச்ச பின்னாடி வெங்கடேஷ் சும்மான்னு இருக்காரா? ஆமா, உன் பொண்ணு மாதிரி நடந்துகிட்டா தானே ஆம்பளை மாதிரி ஓவரா திமிருத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா வீட்டுல பொண்ணு மாதிரி அடங்கி ஒடுங்கி இருக்கணும். அப்படி இல்லாம ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் நடக்கும். அவன் எவன் கூட ஓடி போயிருக்கானா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா கோவம் வந்து எட்டி ஒரு ஒத்த வைக்கிறாரு சண்முகம். வெங்கடேஷ் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கழுத்தை நெருக்கி ஆரம்பிச்சிடாரு. இவரு இருக்கு பிடிச்சிருக்காரு கழுத்தை. அதை பார்த்துட்டு போலீஸ் எல்லாம் வந்து விலக்கி விட பாக்குறாங்க. ஆனா அவரு இருக்கு பிடிச்சிருக்கனால நகுத்தம் கூட முடியல. சண்முகத்தோட கையை அப்புறம் எப்படியோ பாத்தீங்கன்னா சண்முகத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. சில நேரம் வைகுந்தம் சண்முகம் 2 பேரும் போட்டு மறுபடியும் துவம்சம் பண்றாங்க. இவங்க விட்டா வேலைக்கு ஆகாது, இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி லாக்அப்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரையாரனா வெங்கடேஷ் அவங்க அப்பா மாமா 3 பேத்தையும், கடைசியில வெங்கடேஷ் அவங்க அப்பா மாமா 3 பேத்தையும் லாக்அப்ல போட்டுறாங்க. அவங்க அம்மா உட்காந்து சேர்ல உட்கார வச்சுறாங்க. அங்க அப்ப சண்முகம் சொல்றாங்க, இப்படி அநியாயமா என் தங்கச்சியை கொன்னுட்டீங்களடான்னு சொல்லி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அங்க அடுத்ததே கடற்கரையோரத்தை காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா கடற்கரையோரத்துல அப்படியே மயக்கத்துல இருக்காங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களா ரத்னான்னு தெரியல, அப்படியே அவங்க கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு அம்மா ஓடி வர்றாங்க. ஐயோ இங்க ஒரு புள்ள கடற்கரையோரமா கிடக்குது, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, மூச்சு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. மூக்கு கிட்ட கைய வச்சு பார்த்துட்டு மூச்சு இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அச்சச்சோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரத்னா படுத்திருக்காங்க, மயக்கத்துல இருக்காங்களா என்னன்னு தெரியல. வீடியோ எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ரத்னா பக்கத்துல காமிக்கும் போதே 2 தடவை எச்சி முழுங்குவாங்க. அந்த சீனு காமிக்கிறாங்க. சோ அவங்க உயிரோடு இருக்காங்களா என்னமோ தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க.